तमिलनाडु असेंबली इंतखाबात के सिलसिले में इंतखाबी मुहिम जोर पकड़ती जा रही है। चेन्नई के शिवगंगा निकोल हलके में नायब वजीर आला उदयनिधि स्टालिन ने डीएमके उम्मीदवार अरविंद रमेश के हक में इंतखाबी मुहिम चलाई और इस मौके पर इन्होंने रियासती हुकूमत की जानिब से हलके में किए गए तरक्याती कामों और फलाही स्कीम्स का तफसील से जिक्र किया। अपने खिताब में उदयनिधि स्टालिन ने AIADMK रहनुमा ई पलानीस्वामी पर तनकीद की। उन्हें वजीर आजम मोदी का जारहाना गुलाम करार दिया। इन्होंने इल्जाम लगाया कि पलानीस्वामी संघीय कुव्वतों से खौफजदा होकर तमिलनाडु के हुकूक से समझौता कर रहे हैं। தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான், இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிக்கணும். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு பண்ணிருக்கோம்ல, நினைச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நமக்கு துணை நின்று இருக்காங்களா? நமக்கான நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டு திட்டத்தை கொடுக்குறாங்களா? இப்போ தேர்தல் அறிவிச்சோன்னா மோடி வந்துட்டு போறாரு, நமக்கான நிதி வருதா? வரல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். இப்ப சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறையில நாம தான் எதிர்த்து கேள்வி கேட்டு அதுல ஜெயிச்சும் காட்டணும். ஆனா எதிர்த்து என்ன பண்றாரு?